வணக்கம் நண்பர்களே. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம தினசரி சில கொஷின்ஸ் போட்டுட்ருக்கோம். அதனுடைய வரிசையில் ஏற்கனவே 11 கேள்விகளுக்கு விடைகள் பார்த்துருக்கோம். இது 12வது கேள்வி. இதில் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட். கீழே ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த லெஸ் தென் சிம்பிளை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிம்பிளுக்கெல்லாம் என்ன விளக்கம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த லெஸ் தென், கிரேட்டர் தென், கீழே கோடு போட்டிருந்தா ஸோ இதுக்கெல்லாம் விளக்கத்தை தனியாகவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். ஓகே, இங்கே பாருங்கள், எந்த பக்கம் சிம்பிளாக சொல்லணும்னா வாய் எந்த பக்கம் திறந்துருக்கோ அங்கே பெரிய நம்பர் இருக்கணும். நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம மாற்றிட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கலாம். ஒரு வழி, இங்கே பையில் 3, 5, 15 தான் இருக்குன்றதால இதை நம்ம டெசிமலாக மாற்றிட்டு கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். ஆனால் இப்படி சின்ன நம்பராக இல்லாமல் 17, 19, 21 இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் டெசிமலாக மாற்றுறதுன்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் பாருங்கள். அப்போ அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நான் இங்கே சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, இந்த 2 நம்பரை எடுத்துக்கோங்க. முதல் 2 நம்பர் அப்படியே குறுக்கு பெருக்கல், I2 10, கீழே இருக்கிற நம்பரை மேலே கொண்டு வாங்க. 3 9, நடுவில் என்ன குறி கொடுத்துருக்காங்க, லெஸ் தென் சிம்பிள். இந்த பக்கம் வாய் திறந்துருக்கு, இந்த குறி தான் போட்டிருக்கோம். அப்படியே 10ங்கிறது 9 பாருங்கள். இதுக்கு என்ன அர்த்தம், வாய் எந்த பக்கம் திறந்திருக்கோ அங்கே பெரிய நம்பர் இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், இங்கே 10 இருக்குது, இங்கே 9 இருக்குது. 9ஆண்டு தான் வாய் திறந்துருக்கு. அப்போ 9 பெரிய நம்பர் கிடையாது. அப்போ இது தப்பு. அதே இங்கே வாங்க, 3 9, I2 10, நடுவில் என்ன சிம்பிள், இந்த குறி கொடுத்துருக்காங்க. 9 விட 10 அதிகம், வாய் திறந்துருக்கு, கரெக்டு. அடுத்த இந்த 2 நம்பர், முதல் 2 நம்பர் எடுத்த மாதிரி அடுத்த 2 நம்பரும் இதே மாதிரி செக் பண்ணுங்கள். இப்போ இது முடிஞ்சிச்சு, ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்குது. அடுத்தது வரேன், 52 30, இங்கே மேலே 11 33, நடுவில் இந்த குறி போட்டிருக்காங்க, வாய் திறந்து. 30 விட 33 பெருசு. ஆமாம், அப்போ வாய் கரெக்டாக தான் திறந்துருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரி. நான் புரிஞ்சு முடியுதா? இப்படி ஒரு நம்பராக வச்சு நம்மளால் ஈஸியாக முடிவு பண்ணிட முடியும். பாயிண்ட்டை வச்சு சொல்கிறதுனாலும் சொல்லலாம். இந்த இடத்துல அது ஈஸி தான். ஆனால் பெரிய நம்பராக கொடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். மீதி 2 ஆப்ஷனை கூட உங்களுக்கு செக் பண்ணி காட்டிடுறேன் பாருங்கள், தப்புன்ட்டு. இங்கே பாருங்கள், 11 55, இங்கே 35 45, வாய் இந்த பக்கம் திறந்துருக்கு. 55 விட 45 பெருசுன்னு ஆகுது, கிடையாது, தப்பு. இங்கே 35 45, I11 55, இந்த பக்கம் வாய் திறந்துருக்கு. ஓகே, இது கரெக்டு. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்துருங்க. 11 33, 15 30, இந்த பக்கம் வாய் திறந்துருக்கு. 33ஓட 30 பெரிய நம்பர்னு அர்த்தமாகுது, தப்பு பாருங்கள். ஸோ கரெக்டான விடை எது அப்படின்னா ஆப்ஷன் பி தான். இது எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் இப்போ இதே கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, கீழே இருக்கிறதுல எது ஏறு வரிசையில் இருக்குது, எது இறங்கு வரிசையில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்போயே நீங்கள் இதே ஐடியாவை யூஸ் பண்ணி ஏறு வரிசைன்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர், இறங்கு வரிசைன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் அப்படிங்கிற ஐடியாவை வச்சு உங்களால் இதே இது வச்சு சொல்ல முடியும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாடலில் நிறைய வாட்டி அவங்க கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கெல்லாம் கீழே இருந்த மாதிரி சின்னதாக 5 3 15லாம் இல்லாமல் அங்கே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 19 27 29 அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய நம்பராக இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு இப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களாம்மா? தேங்க்யூ.